அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எஜுகேஷன், இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம், இஸ் தேர் எனி நீட் அப்படின்னு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இந்த அறிவிச்சுக்கோங்களேன். நம்ம இது வரைக்கும் நமக்கு என்ன நம்மளோட மைண்ட் செட்ல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்மள நிறைய பேர் படிக்கக்கூடாது, நாம தான் படிக்கவே இல்லை. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா படிச்சிருக்கோம், கரெக்டா? ஆனா நீங்க இதெல்லாம் ஒரு சைடு முன்னாடி நம்ம மைண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு ஹிஸ்டரி என்ன படிச்சிருக்கீங்க? வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி நலந்தா யூனிவர்சிட்டி, தக்ஷஷிலா யூனிவர்சிட்டி, கரெக்டா? நம்ம இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அகேன்ஸ்ட் இல்லையா? ஆனா அவர் பேர் ஒரு டிராவலர், ஒருத்தர் ஃபியூசன் டாஸ் அப்படிங்கிற ஒரு டிராவலர், ஒரு பாகிஸ்தான் சைனீஸ் டிராவலர். அந்த சைனீஸ் டிராவலர் எழுதுறாரு, இந்தியாவில் நாலந்தா யூனிவர்சிட்டி, தக்ஷஷிலா யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு in 4th century and 8th century we had entrance exam. Beautiful tree அப்படின்னு நீங்க ஒரு பேர் போட்டீங்கன்னா ஒரு PDF வரும். அந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா ஒரு டவுட் வருதோ அதுல போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு ஆன்சர். 1820s எப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் நம்ம கிட்ட வராங்களோ வந்து இருக்கிறாங்க. ஆரியப்பட்டம் வானசாஸ்திரத்தை பத்தி சொன்னா ஆரியப்பட்டம் தான், மெடிசனை பத்தி சொன்னா சரகர் சுற்றுதல் தான், இதை பத்தி சொன்னாங்க, பிசிக்ஸை பத்தி சொல்றான், எதை பத்தி கேட்டாலும் அவங்களுக்கு தெரியுது. ஜியாமெட்ரியை பத்தி பேசுறான், மேத்தமெட்டிக்ஸ் பத்தி கேட்டா அவன் வந்து ஜியாமெட்ரியை நானே கொடுத்துடலாம், அல்லது நானா கொடுத்துடலாம், எதை பத்தி அவங்களுக்கு தெரியுது. அப்ப நம்ம எப்படி வந்து நம்மளோட விஷயத்தை அவங்களுக்கு கொண்டு போறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களோட லண்டன் பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் போகுது. அப்போ மெக்காலே சொல்றாங்க, நீ வந்து இந்தியாவுக்கு வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அங்கே கொண்டு வா அப்படின்னு. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு சுற்றுறாரு. சுற்றி பார்த்துட்டு சொல்றாரு, நம்மளோட இது பெருசா இருக்கியா, நம்மளோட ஆக்ஸ்போர்டு, எடின்பர்க், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு மேல ஈக்குவலா இவங்க எல்லாமே வச்சிருக்காங்க. இவங்கிட்ட என்ன நீங்க கொண்டு போய் கொடுக்குறது? நம்மளால ஒன்றும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் we demolish the total system அப்படின்றாங்க. இந்தியன் எஜுகேஷன் சர்வே அண்ட் சர்வே டு கிரேட் எத்தனை ஸ்கூல் இருக்கு, எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க, என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைகளுக்கு தாய்மொழியினுடைய வளர்ச்சியில இந்தியா முழுக்க நடக்கிற ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 26 ஸ்டேட் 23வது ஸ்டேட்ல இருக்கும். அப்போ நம்ம வந்து நியூமரசி அண்ட் லிட்ரஸிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். காலேஜ் நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, காலேஜ்ல 12th செமஸ்டர் எழுதணும், ஒரு 4 பேர் வரமாட்டாங்க, இல்ல ஃபைனல் செமஸ்டர்ல ஒரு பேப்பர் எழுத முடியாம போகுது. ஹவு யூ வில் ட்ரீட் யுவர்செல்ஃப்? டிகிரி டிஸ்கண்டினியூ, கரெக்டா? அப்படிதான் சொல்லுங்க, டிகிரி டிஸ்கண்டினியூ. ஆனா இனிமே அப்படி நமக்கு எழுத முடியாம போனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, திரும்பவும் வந்து எழுதுறதுக்கு. Entry exit point is there, but it is for unexpected. நம்மளுடைய ஸ்டார்ட்அப் கம்பெனிஸ் அவ்வளவு தூரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா, யூனிகார்னே பார்த்தீங்கன்னா more than 100 unicorns we have, more than 1 lakh plus every year we are having startup companies we are having, because the techies are having strong belief that we will get success. Incubation centers, அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ் நமக்கு திரும்பி கொண்டு வராங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரிசர்ச் டெவலப் பண்றது தான். எந்த ஒரு கண்ட்ரி டெக்னாலஜியில டெவலப்மெண்ட் ஆகிருக்கோ அந்த கண்ட்ரி தான் லீட் பண்ண முடியுங்கிறது எழுதப்படாத. ஃபர்ஸ்ட் ஒரு சொல்ல ஐ ஸ்டார்டட் தி ஸ்பீச் வித் முனிஃபா மசாரி, ரைட்? அவங்க யார் அப்படின்னா, ஷீ இஸ் a பாகிஸ்தான். 17 வயசுல அவங்க அப்பா சொல்றாரு, நீ கல்யாணத்துக்கு தயாராகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு, பட் ஷீ இஸ் நாட் ரெடி டு ஸ்பாயில் தி பேஸ். அப்பா நான் கல்யாணம் பண்ணா ஹாப்பியா இருப்பேன், அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணி 1 இயர்க்குள்ளார ஹஸ்பண்டோட கார்ல போகும்போது கார் விபத்து ஆகிடுது. இப்போ எப்போதுமே பாருங்க, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாவப்பட்ட ஜீவனா இருக்கிறோம். அவர் மட்டும் கார் ஆக்சிடென்ட்ல தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அந்த லேடி மாட்டிக்கிறாங்க, அந்த கார் வந்து முழுக்க சரி எழுந்து போகுது. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அவங்களுடைய கை வந்து ஃபுல்லா எலும்பு புரோக்கானனால கை திருப்பி விடுகிறார்.
அவங்களால அசைக்கவே முடியாது. கால் ஆல்ரெடி ஆக்சிடென்ட்லேயே உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ யூ வில் பி லைக் அ வெஜ்ஜிஸ், யூ கான்ட் டூ எனிதிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் உலகமே இருக்கிற மாதிரி இருக்குமா இருக்காதா? யோசிச்சு பாருங்க. நேற்று வரைக்கும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு இந்த பெட்டை விட்டு என்னால் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரே நாளில் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, அழுகிறாங்க. நிறைய ஆப்ரேஷனாக நடக்குது அவங்களுக்கு. அதில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வேற இனிமேல் இந்த லேடியால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு டிவோர்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. ஷீஸ் அக்செப்டட். ஆமாம், நான் சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டேன், நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் இன் பர்சன். ஆனால் ஷீ ஸ்டார்டட் லைக் ஸ்லோவாக அவங்களோட கையை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கையை கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ண முடியுது, ஆனால் காலெலாம் ஒன்றுமே அவங்களால பண்ண முடியாது. ஓகே, அப்போ எனக்கு வந்து உயிர் இருக்குது, ஏன் இந்த கடவுள் எனக்கு உயிரை வச்சாங்க மற்ற எல்லாத்தையும் பறிச்சுட்டு அப்படின்னு யோசிக்கும் போது யூ ஹேவ் டு திங்க் சம்திங், சம் ரீசன் இஸ் தேர். நம்மளுடைய பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் தான் தவறான முடிவை எடுக்கிறார்கள். அப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம முயற்சி எடுத்தோம், எவ்வளவு முயற்சி எடுத்தோம் அப்படின்னு. இந்த எனக்கு வந்து டிராயிங் நல்லா வருங்க, முந்தி நான் வந்துச்சுல, நான் அதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் போட்டு தள்ளுறா, அது ரொம்ப நல்ல விலைகள் போகுது. அதற்கு பிறகு அந்த வீல் சேரை என்னோட சொந்தமாக்கிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வயசு 37 வயசு. இன்னைக்குமே அவங்களுக்கு வயசு 37. இது நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களோட 18-17 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து டிவி ஆங்கரிங் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு டிவி ஆங்கர் பண்ணுறாங்க, டிவியில் ப்ரோக்ராம் ஆங்கர் பண்ணுறாங்க. ஷி ஸ்டார்டட் ரைட்டிங் அண்ட் ஷி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் த மோட்டிவேஷன் அண்ட் அதர் திங்ஸ். டிராயிங் கிளாஸ் படிக்கிறாங்க. So she has become multi-passionate people now and she is writing her own history. இது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அஜித்தையும் விஜயையும் நயன்தாராவையும் பார்க்கும்போது சந்தோஷப்படுற நாம எப்படி நம்ம அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுங்கிறத கொஞ்சம் இந்த தலைமுறை மறந்து போனதுனால வரக்கூடிய விஷயங்களாக நான் பார்க்கிறேன். நீ யாரும் முதல்ல ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். அதெல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ட்ரைனிங் டு கிளியர் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட். உனக்கு எது வருகிறது, எது தெரிகிறது, எது உன்னால முடியும். வரதுக்கும் தெரியறதுக்கும் குடிக்கிறதுக்கும் முடியறதுக்கும் நிறைய வித்தியாசம். கரெக்டா? அதெல்லாம் என்னன்னு நீ பொறுமையாக டீகோட் பண்ணிக்கணும். கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அந்த நாலேஜ் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எதை எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும், அந்த டவுட்டை எப்படி கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா அந்த மெத்தடாலஜிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க.